அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய வாழ்க்கையில கண்ணீரும், கவலையும் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. நான் யார நம்புனனோ, அவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. என் கூட பிறந்தவங்க கூட என்னை கைவிட்டுட்டாங்க. நான் யார அதிகமா நேசித்தனோ, அவங்க என் வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல. நான் தனிமையில கிடக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். அந்த காரியத்தை எப்பொழுது செய்வார் அப்படிங்கிறத நீங்க காத்திருந்து அறிய வேண்டும். அப்ப எப்படி ஃபாதர் இதை நான் உணர்ந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்காகத்தான் சில அறிகுறிகளை ஆண்டவர் நமக்கு முன்பாக விட்டுகிறார். அந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஆண்டவருக்காக காத்திருக்க முடியும். குறிப்பாக இந்த தவக்காலத்துல, இந்த புனித வாரத்துல எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்காக தன்னை காத்திருந்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக கையளித்தாரோ, அதே போல எப்படி நம்ம அந்த உயிர்ப்பை போன்ற மாட்சியை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்வில் எப்படி காணலாம் அப்படிங்கிறத குறித்துதான் ஒரு 5 அறிகுறிகளை உங்களுக்கு முன்பாக எடுத்து வந்திருக்கிறேன். என்னுடைய சின்ன அனுபவம் தான். ஆனா இந்த அறிகுறிகள் எல்லாம் அக்யூரேட்டா இருக்கும். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். எஸ் ஃபாதர், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்ல போறீங்க. 5 அறிகுறிகளை நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த காணொளி கலங்கி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்க போது. துரோகத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு காணொலியாக இருக்க போகுது. காணொலிக்குள்ள போலாம். இப்போதான் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அல்லது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இறை வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க இந்த நாட்களிலே இருக்கிறோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களை, 5 அறிகுறிகளை பத்தி நான் சொன்னேன். இந்த 5 அறிகுறிகளை பற்றி சொல்வதற்கு முன்பாக நம்ம பழைய ஏற்பாட்டு யோசேப்பை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். வாழ்க்கையில மிகப்பெரிய கனவுகளை எல்லாம் அவர் காண்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறது போல, எல்லாருக்கும் முன்பாக அவரை உயர்த்துவது போல, அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை வணங்குவது போலலாம் அவர் பார்க்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படியே நேர் எதிர்மார். ஆனா அவருடைய சகோதரர்களே அவரை குழிக்குள்ள தள்ளி போடுறாங்க. அடிமைக்கு விற்பதற்கு காரணமாகிறாங்க. அப்படியே எகிப்துக்கு போறார், அடிமையாக போறார். அங்கும் பாத்தீங்க அப்படின்னா தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயிலுக்குள்ள போறார். அவருடைய வாழ்க்கை கனவு கண்டது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனால் அவர் எதையுமே கைவிடவில்லை. கடவுளின் மீது நம்பிக்கையை நங்கூரமாக வைத்திருந்தார். ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறார். அப்ப நீங்க அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு தயாரிப்பு. அவர் அந்த தயாரிப்புகளில் எல்லாமே நல்லவனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார். நான் கஷ்டப்பட்டாலும் யாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். அப்படிலாம் இருந்ததுனால ஆண்டவர் அவரை ஒரு உயரத்துல, உச்சத்துல கொண்டு போய் வச்சு அவர் அழகு பார்க்கிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய உச்சத்திற்கு போவதற்கு முன்பாக, நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பாக நம்மை அவர் மெதுவாக செதுக்குவார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நம்ம முதல் அறிகுறிக்குள்ள போகலாம். முதல் அறிகுறி கடினமான சூழ்நிலைகள். இந்த கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில வர ஆரம்பித்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய நம்பிக்கையை தளர விட்டு விடக்கூடாது. காலை எடுத்து வைத்தது போலதான் இருக்கும், சரிக்கிடுவோம். இப்பதான் வாழ்க்கை நல்லா ஆரம்பிச்சது போல இருக்கும், ஆனா அடிக்கு மேல அடி விழும். எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் குழப்பம், எதை எடுத்தாலும் ஒரு துயரம் அப்படின்னு உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க கடவுளால ஒரு மிகப்பெரிய காரியத்தை பார்க்க இருக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். நம்பணும். என் வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை தந்தாலும் யோபுவை போல அவர் என்னை மீண்டுமாக ஆசீர்வாதத்தால் நிரப்புவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை முதல்ல வேணும். கடினமான சூழல்கள் வரும் பொழுதெல்லாம் அவர் என்னை மெருகேற்றுகிறார், அவர் என்னை புடமிடுகிறார், அவர் என்னை தயாரிக்கிறார், அவர் என்னை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். இத நம்ம ரொம்ப தெளிவா யாக்கோபினுடைய திருமடல் 1வது பிரிவு 2-3 வசனங்கள்ல வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போம். என் சகோதர சகோதரிகளை, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆமக்களே, கடினமான சூழல்கள் வரும் பொழுது தளர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறதற்கான முதல் அறிகுறி. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. தொடர்ந்து கடினமான சூழல்கள், சோதனைகள் உங்களை ஆட்கொள்ளும். 2வது அறிகுறி, சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை வகித்திருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மறைவார்கள். சில பாதைகள், இதுதான் எனக்கு சரியான பாதை அப்படின்னு நீங்க நினைத்து போய்கிட்டே இருப்பீங்க, அந்த பாதை மறைய ஆரம்பிக்கும்.
புரியலையா? சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு ஒரு பழைய அத்தியாயத்தை நம்ம கடந்து போகணும். ஒரு புதிய பாதையை நோக்கி நம்ம செல்லும் பொழுது பழைய பாதை அல்லது அந்த கதவானது, பழைய கதவு மூடப்படணும். அதைய நீங்க கவனமா பார்க்கணும். நிறைய நேரத்துல நம்ம ரொம்ப அன்பு செய்தவங்க, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க நம்முடைய வாழ்க்கையில இருந்து போறாங்களே அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கவலை வரலாம், கஷ்டம் வரலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் வரலாம். ஐயோ, தற்கொலை பண்ணிட்டு நான் மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற அந்த சூழல் வரலாம். கடவுள் உங்களை தயாரிக்கிறார். இவனெல்லாம் உன் வாழ்க்கையில இருந்தா நீ முன்னேற மாட்ட அப்படிங்கிறத கடவுள் தெரிஞ்சு அவரு கட் பண்ணி விடுறாரு. உங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தி 15வது பிரிவுல திராட்சை கொடியை பத்தி ஆண்டவர் பேசுவார். நீ அதிகமாக கனி தர வேண்டும் என்பதற்காக அந்த தோட்டக்காரர் என்ன செய்வாரு? அந்த கொடியில இருக்கிற தேவையில்லாத கிளைகளை நறுக்கி விடுவார். இப்போ உன் வாழ்க்கையில நீ இன்னும் முன்னேறணும், இன்னும் கனி தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். ஐயோ, நான் தனியா போயிட்டேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க கவலையே படலாம். ஏன்னா அந்த தனிமையில உங்க கையை பிடிச்சி கூட வர்றது யாரு தெரியுமா? நம்ம ஆண்டவர் இயேசு. அவர் உங்களை விட மாட்டார். இந்த உலகத்துல யாரெல்லாம் நம்மளை விட்டாலும், நம்ம அம்மா அப்பாவை அல்லது நம்முடைய பிள்ளைகளை நம்மளை விட்டாலும் அவரு உங்க கூடயே இருப்பார். நம்புங்க. நீங்க நம்பும் பொழுதுதான் அந்த கையை பிடித்திருக்கிற அந்த விடயம், அந்த உணர்வு உங்களுக்கு புரியும். ஏன்னா தனிமையில தான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மளை தயாரிக்கிறார், இன்னும் அதிகமாக நம்மோடு உறவாடுகிறார், இன்னும் அதிகமாக நமக்குள் வருகிறார். நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இயேசுடைய வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் போய் ஜெபிப்பார். அதனால இந்த தனிமை உணர்வு உங்களுக்கு ஒரு அறிகுறியாக வந்தது அப்படின்னா, be ready, you are going to see the big things. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். be ready, be ready. மூன்றாவது அறிகுறி, நம்முடைய ஆன்மா ஒரு குழப்பத்துல இருக்கும். ஒழுங்கா தூக்கம் வராது, நம்ம செய்யறது சரியா தப்பா, மொத்தத்துல அப்படியே ஒரு கண்ணை கட்டிவிட்ட ஒரு நிலைமை. என்ன செய்ய போறேன் தெரியாது, படுத்தா தூக்கம் இல்லை, கண்கள் என்னை அறியாமலே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இரவெல்லாம் எல்லாரும் உறங்குறாங்க, ஆனா நான் என்னுடைய தலையணைய கண்ணீரால நினைத்து கொண்டு இருக்கிறேன். யாருக்காவது தெரியுமா எனக்காக யாராவது இருக்கிறாங்களா? கண்டிப்பா எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த குழப்பத்துக்கு மத்தியில தான் ஆண்டவர் ஒரு அமைதியை உருவாக்குவார். இந்த குழப்பத்துக்கு மத்தியில இருந்து தான் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, குட்டையில மீனை பிடிக்கும் போது என்ன செய்வாங்க? போய் நல்லா குழப்பி எடுப்பாங்க. குழப்பி விட்ட பிறகு நிறைய மீன்கள் மாட்டும் இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்கள், நம்ம நல்லா இருக்கும் பொழுதும் எல்லா குழப்பங்களும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, யூ டோன்ட் வரி, இட் இஸ் டன் பை காட். நீங்க இதை நம்பும் பொழுதுதான் இந்த குழப்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். புயலுக்கு பின் அமைதி. இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நடக்கும் மக்களே. நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மிக அருமையான ஒரு இறை வார்த்தையை நம்ம இப்போ வாசிக்க இருக்கிறோம். எசாயா 43:19 இவ்வாறாக சொல்கிறது. இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வழியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. அதே வேளையில ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அன்பு மக்களே, இந்த 3 அறிகுறிகளையும் ஒரு படிநிலைகளாக நீங்க ஆன்மீகத்தோடு பார்க்கணும். ஊன் இயல்பு அதோடு பார்க்கக்கூடாது, ஆவிக்குரிய இயல்போடு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இது ஒரு படிநிலையா தான் இருக்கும். அப்ப இந்த 3 படிநிலைகளையும் நீங்க கடந்தீங்க, இந்த 3 அறிகுறிகளையும் நீங்க கடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது ஒரு அறிகுறி, அது என்ன தெரியுமா? கடவுளின் மீது ஒரு ஈர்ப்பு, இறை வார்த்தையின் மீது ஒரு வாஞ்சை, ஆண்டவரோட பேசணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம். எல்லாரும் காலையில தூங்கிட்டே இருப்பாங்க, நோ, நான் என் ஆண்டவர்கிட்ட போய் பேச போறேன்னு சொல்லி 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க, ஐபிஎல், எல்லாரும் சினிமா பார்க்க போயிருப்பாங்க, எல்லாரும் சீரியல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்வீங்க, இல்ல இது ஜெபிக்கிறதுக்கான நேரம், இல்ல இது இறை வார்த்தையை வாசிக்கிறதுக்கான நேரம், இல்ல நான் இது ஆண்டவர், என் கடவுள், என்னை படைத்தவர், என் தெய்வன், என் இயேசுவோடு நான் பேசக்கூடிய நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுவீங்க. 3 அறிகுறிகளை நீங்க நல்லா புரிந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 4வது அறிகுறி இப்படிதான் அமையும். நீங்க அப்படி அமைக்கும் பொழுது யூ ஆர் கெட்டிங் க்ளோசர், நெருங்கிட்டீங்க. அந்த பெரிய காரியம் சொன்னேன் இல்லையா, அது பக்கத்துல வந்துட்டீங்க. அது பக்கத்துல நீங்க நெருங்க 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 யூ வில் see the wonders. நீங்க எவ்வளவு நேரம் ஜபிச்சாலும் உங்களுக்கு போதாது நேரம். நீங்க எவ்வளவு நேரம் இறைவார்த்தை வாசித்தாலும் இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாமே அப்படின்னு தான் தெரியும். யாரை போல தெரியுமா? ரொம்ப எளிது. குறிப்பா இந்த நாட்கள் அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நேற்று ஒரு காணொலியில நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீங்க இப்போ இந்த காணொலியை பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் மார்த்தா, மரியா, லாசர் அவங்களுடைய வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அங்குதான்
மார்த்தா பல வேளைகள்ல பிஸியா இருந்தாங்க. மரியா ஆண்டவருடைய காலடியில செலவிடுவதில் பிஸியா இருந்தாங்க. எஸ், உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ? ஆண்டவருக்குள்ள நீங்க உறுதியா இருக்கும் பொழுது. ஆண்டவரை நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வந்துடும் அவர் எத்தனை இனிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு மக்களே, இந்த 4 அறிகுறிகளை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க நீ நம்புறேன். 5வது அறிகுறி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இந்த 4 என் வாழ்க்கையில நடந்திருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு அது என் வாழ்க்கையில அப்படியே நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு ஃபாதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆமேன் அப்படிங்கறத கீழே டைப் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அது இந்த மாதிரியான கண்டென்ட்டை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் துன்பத்தில் துயரத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இப்ப நம்ம 5வது அறிகுறியை பார்க்க போறோம். 5வது அறிகுறி என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதை நமக்கு முன்பாக இருப்பது செம்மையாகும். நமக்கு முன்பாக கதவானது சைலண்டா திறக்கப்பட்டிருக்கும். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், திடீர்னு எல்லாமே மாறி போயிருக்கும். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், நம்ம விரும்பினதை விட பெஸ்ட் ஆண்டவர் நமக்கு முன்னால அந்த பந்தியில விருந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. நடந்திருக்க உங்களுக்கு? நடக்கலனாலும் கவலைப்படாதுங்க. ஏற்கனவே சொன்னதுதான், கடவுளை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. குறிப்பாக இந்த புனித வாரத்துல இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு முற்றிலுமாக அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி மரியா பற்றி பிடித்தார்களோ, எப்படி சீடர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, எப்படி புனிதர்கள் வாழ்க்கையில் இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, அதே போல பற்றி பிடித்துக் கொள்வாங்க. நீங்க பற்றி அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய கதவுகள் திறக்கும், உங்களுடைய தடைகளுக்கு விடைகள் கிடைக்கும், உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சோதனைகள் சாதனைகளாக அவர் மாற்றி தருவார். நீங்க எதெல்லாம் நான் பலவீனன் அப்படின்னு நினைச்சீங்கனோ அதுதான் உங்களுக்கு பலமாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைப்பார். தீமையா நடக்குது உங்க வாழ்க்கையில் அப்படின்னா நீங்க இந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாவே தான் நடக்கும். அன்பு மக்களை, ஒரு முக்கியமான இறை வார்த்தை இங்க உங்க கூட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3:5-6 வாசிப்போம். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அப்படியே நீங்க 10வது வசனத்துக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க எப்பொழுதெல்லாம் இதை செய்யறீங்களோ, இந்த அறிகுறிகள்லாம் அவங்க நடக்கும்போது நீங்க ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்திருக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு தெரியுமா? வாசிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்து ஓடும். மக்களே, உங்களுடைய களஞ்சியங்கள் நிறையட்டும், உங்களுடைய குடங்களில் திராட்சை ரசம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, சாலமோனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கட்டும். 5 அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா எஸ், சே பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் ஒரு ஆமன் அப்படின்னாவது நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த காணொளி உங்களுக்கு யாரோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்களோட பகிர்ந்துடுங்க. அவங்களுடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த இறை வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் நம்புங்க, அவங்களே நம்ப சொல்லுங்க. இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.